ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத் வ்ளாக். மீண்டும் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே லாங்வல் மால் தஞ்சாவூர் தான் வந்திருக்கோம். ஏன்னா பாப்பா அந்த மாலுக்கு வரல, அதனால் வந்து பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இப்போ அப்படியே சிவகங்கை பூங்கா பிடிச்சோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா வந்து அதுவுமே வந்து இறங்கிறியா? சரிப்பா சரி. அதுவே வந்து பாப்பா ஃபஸ்ட்டு பார்க்கலையா பூங்கா, வந்து நம்ம வீடியோவில் பார்த்தாங்களா, அதனால் பூங்கா ஆசைப்பட்டாங்க ரொம்ப போகணுன்ட்டு. அடுத்தது மாலுக்கும் ஆசைப்பட்டாங்க, அதனால் மால் கழிச்சு வந்தாச்சு. எல்லாம் பின்னாடி அவங்க அம்மா அப்படியே ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்க. ஏன்ப்பா அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு அப்படியே ஸ்க்ரூ பண்ணி விட்டு அமைதியாக இருப்பாங்க அவங்க அம்மா. ஏன்ப்பா பாருங்க, இப்போ வந்து புதுசாக இந்த ஒரு சிங்கம் சிலை இருக்குது, செம்மையாக இருக்குது. என்னப்பா ஏறு போவோம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மால் முன்னாடி அப்படியே எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்கும், மாற்றங்கள் இருக்காது மாலை பொறுத்த வரையுமே. இந்த இடத்துல ஸ்டேஜ் வச்சுருந்தாங்க, ஸ்டேஜ் போட்டு இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. இப்போதைக்கு ப்ரோக்ராம் இல்லை. மேக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் ஷோரூம் இருக்குல்ல, அந்த மேக்ஸ் தான் இங்கே இருக்குது. உட்லேண்ட்ஸ் இந்த மாலை பொறுத்த வரையுமே சரிங்க, யார் வேணால் உள்ளே வரலாம் போகலாம். இப்போ வந்து காருக்கெலாம் வந்து டிக்கெட் போடுறாங்க, எவ்வளோ சார்ஜுன்னு தெரில. அதே மாதிரி கீழே வந்து லோயர் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பார்ன்னு ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். மளிகை பொருட்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பிளானெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் வச்சுருந்தாங்களா அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, மற்ற எல்லாத்துக்குமே. இந்த இடம் வந்து இதெல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஐ பிளானெட்டு இது மாதிரிலாம் இதெல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தொண்டை கட்டிடுச்சு, இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஹாய் ஹாய், எப்படி நாங்கள் ஜாலியாக வந்துருக்கோம் பார்த்தீங்களா மக்கள்? ஹாய் 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 ஹாய். என்ன பிடிக்கிற பார்த்தீங்களா மக்கள்? உள்ளே வந்தாச்சு பாருங்க. இது வந்து கார்டு, கேம்ஸ் ஃபுல்லாகவே கார்டு வாங்கணுமாங்க. 500 ரூபாய்க்கு கார்டு வாங்கினீங்கன்னா 423 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். போனஸ் எதுவும் கிடையாது. அதே 423 ரூபா தான் பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது 1000 ரூபாய்க்கு கார்டு வாங்கினீங்கன்னா 900 ரூபா ப்ளஸ் போனஸ் 300 ரூபா, 1200 இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 3000 போட்டிங்கன்னா 3000 ப்ளஸ் 2000 போனஸு 5000 டோட்டலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு கார்டு போட்டிங்கன்னா 4000 ரூபா போனஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா 9000 ஒரு கார்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேமெண்ட்டு தான். பேமெண்ட் இல்லாமல் எந்த கேம்ஸுமே இங்கே ஆட முடியாது மக்கள்ஸ். ஓகேங்களா? உள்ளே வந்தாச்சு. உள்ளே பயங்கர சத்தமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் மக்கள்ஸ். ஓகேங்களா மக்கள்ஸ்? நம்ம கார்டு போட்டாச்சு. கார்டில் பாருங்கள் நம்ம பேர்லாம் போட்டுருக்காங்க கார்டில். பாப்பாவுக்கு வந்து என்ன கேமு? இந்த கேமா? ஓகே விளாடுவோமா? சரிப்பா விளாடுவோம். சரியா? கார்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு போட்டாங்க. நமக்கு வந்து 1200 ரூபா பேலன்ஸ் இருக்குது இதில் வந்து. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டுருக்காங்க ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ் போட்டுருக்காங்க. எப்படி விளாட்ணும் தெரியுமா உனக்கு? தெரியுமா எப்படி விளாட்ணுன்னு? இங்கே பாரு, இதை தூக்கணும். இதை அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் இது உள்ளே போடணும். சரியா? அப்படியே கேட்கு பாரு, இதை எப்படி தூக்கணும்? அப்படியே ஒர்க் பண்ணுவோமா? இருக்கு பாப்பா, ஒர்க் பண்ணிட்டு போய் கார்டு போட்டோன்னே பாருங்க 30 செகண்ட் சொல்லுது. 30 செகண்ட் கழிச்சு ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ப்ராசஸிங் இது வெயிட் பண்ணுப்பா, ப்ராசஸ் ஆகுது. ஓகே டேப் டு ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணு பாப்பா. பெஸ்ட்டு பாருங்க. இது ஏதோ ஒரு லக்கியான கேம். இது வந்து அழுத்திட்டே இருக்கணுமா, இது வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? ஒன் ப்ரெஸ் தான். ஆஹா, இந்த ஏ இருக்குமா? ஏ8 நினைச்சுன்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு வின்னிங் லேப்டாப் கொடுப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் பாருங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலை எடுத்து உள்ளே போடணும். அப்படியே கீழே நிறைய பால் வரும். பால் எடுத்து உள்ளே போடணும் ஒன்று அப்படியே. வருது சீக்கிரம். எவ்வளோ பால் கொட்டுது பாருங்க, அழகா அப்படியே டக்கு கொட்டுது பாருங்க பால். எடுத்து உள்ளே போடு. எடுத்து உள்ளே போடு வேகமா. வேகமா போடு, நிறையா போடுப்பா உள்ள. எடுத்து போட்டு வேகமா 2 கையில் எடுத்து போடுப்பா. 2 கையில் அள்ளி போடு டக்கு. ஜஸ்ட் அப்படியே மாடிக்கு வருவாங்க.
மாடிக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. எல்லாமே குழந்தைக்காக தான் எல்லாமே. இல்லை சாக்லேட்லாம் இருக்குது உள்ளே வந்து. ஹாய், என்ன கேம் ஆடுறீங்க? அப்பா கார்டு என்கிட்ட இருக்கா? சாரிப்பா, மறந்துட்டேன்ப்பா. என்ன கேம் ஆடுறீங்க? இந்தாங்க கார்டு, இருந்தாங்கப்பா. கார்டு போயிட்டு போங்க போங்க போங்க, போய் விளாடுங்க. நின்று ஹைட்டு பாருங்க. ஓ, ஹைட்டு கூட இருக்குது பாப்பா. சாரி, டூ டால். பாருங்க, பாப்பாவுக்கு வந்து கையில் டேகெல்லாம் கட்டுறாங்க. ஜாலி தான். ஐய், ஸ்மைல் பண்ணுங்க. பாருங்க, அப்படியே உள்ளே போயிட்டு இருக்காங்க ஜாலியாக. எனக்கு ஓல்ட்டுங்க, எனக்கு தான் கோல்டு. கோல்டு கிடையாது, கோல்டு தான். கோல்டாக கேட்குறீங்களா? கோல்டு தான் சொல்லுங்க. ரைட்டாக இருக்கு பாருங்க. உள்ளே போகும்போது கோல்டு, அப்புறம் கொலுசெல்லாம் போட்டு போகலாம் தாங்க விளாட்றதுக்கு. ஹாய், ஜாலியாக விளாடுங்க. இது வந்து மாடியில் இருக்குங்க. இங்கே விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, குழந்தைங்க செம்ம ஜாலியாக விளாடுவாங்க போல இருக்குது. பாருங்க, இங்கே விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்குங்க. நம்ம ஃபோன் நம்பர்லாம் இவங்க வந்து எழுதி வாங்கிப்பாங்க எல்லாத்தையுமே. விளாண்டு முடிச்சுட்டு குழந்தைங்களை போர் அடிச்சுனா கூப்பிடுவாங்க. நல்லாயிருக்கு, சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம விட்டு போக மாட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ஹாய், ஜாலியாக விளாடுங்க. நல்லா பெருசாக வாங்க இருக்குது, ஓரளவுக்கு செம்மையாக இருக்குது உண்மையிலே. பாருங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோதான் செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதில் மட்டும் விளாண்டுச்சு பாப்பா வந்து அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போவோன்னா இங்கே தான் வர சொல்லணும். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேம்ஸ் செம்மையாக இருக்குது. மாடியில் வந்து நல்ல டைம் பாஸ் வேணும். பார்த்தீங்கன்னா பிடிச்சிடும் பாப்பா ரொம்ப. அப்படியே மக்கள் இங்கே மேலே வந்தோம்னா விஆர் கேம் பாருங்கள். அப்படியே இது வந்து டிஸ்பிளே டிவியில் வருது. இந்த இது பாருங்கள், அப்படியே அழகாக சேட்டலைட் மாதிரி அப்படியே போயிட்டு பாருங்கள். இது எந்த ஊருங்க இது? ஆமாம், அதெல்லாம் தெரியாது. என்ன போங்க, தஞ்சாவூர் போட வேண்டியது இல்லை. தஞ்சாவூர் போட்டிங்கன்னா அப்படியே நாங்கள் மேலே அழகாக வந்து எல்லாத்தையும் பார்ப்போம்ல. தஞ்சாவூர் எங்கள் வீட்டில் எங்கே இருக்கு பார்ப்பேன். தஞ்சாவூரில் இதே நம்ம வீடு இருக்குமா? இது பார்த்து தஞ்சாவூர் வேறு நாடு மாதிரி தெரியுது, தஞ்சாவூர் மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே போயாச்சா? ஏன் பயமா இருக்கா? காசு இல்லையா? பயமா இருக்குன்னு சொல்லு. ஜாலியா இருக்கா? எந்த ஊர் உனக்கு? அதிராம்பட்டினமா? லீவு நாள் வந்துருக்கீங்களா இப்போ? சரி தம்பி, ஓகே, வரட்டுமா? பாருங்க எவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்கு. இன்னைக்கு வேறு லீவ் நாளில் இன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்கு மக்கள். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஓகே, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஓகே. வாங்க வாங்க. சூப்பர் ஐஸ்கிரீம், சூப்பர். வாங்கப்பா. ஓ, என்னது? ஐஸ்கிரீம். டான்ஸ். Okay, dance. Slow. I may do it. So nice. You want to taste it? Okay, taste பண்ணுங்க. Taste பண்ணுங்க. ஐயோ. Ice cream. You. Super game Pak. Wainka.
ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டங்க, ஒன்றும் முடியல. பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஒன்று, பன்னீர் தந்தூரி பாஸ்தா நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படியே. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா. பாப்பா சிகாகோவா? எங்கேருந்து வரீங்க நீங்கள்? தஞ்சாவூரா? இங்கே பீஸா சாப்பிடும்போது சொல்லக்கூடாது சரியா? செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நல்ல சீஸ் வேணாம், ஸ்பைசியாக அது போடு. சளிக்கல போடுப்பா. தொண்டை கட்டியிருக்க எனக்குலாம் பார்த்தீங்கன்னா. அதோட பேசிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கெரிட்டா சீஸ் பீஸா, மீடியம் சைஸுங்க இது. சாரி, ஸ்மால் சைஸு. மீடியம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ். இது வந்து பாருங்க எப்படி இருக்கு, செமையாக இருக்கு. பாருங்க மக்கள், இங்கெல்லாம் வந்து கூட்டமே இல்லை அதிகமாக, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. கூட்டம் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இங்கெல்லாம் வந்து மக்கள்ஸ். நான் என்னமோ மாலில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது, யாரும் வர மாட்டாங்க, அதிகம் பேர் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படியே தலைகீழ இருக்குது பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டங்க. அதாவது பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே பாருங்கள், எல்லா கூட்டமும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 3வது ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட்டு ப்ளஸ் ப்ளே ஏரியா. அங்கே இடமே இல்லை உட்கார்றதுக்கு, சரி நவுறதுக்கு இடம் இல்லை, அதனால் பெருசாக போட்டிருக்கலாம். இன்னும் 4th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிஆர் தியேட்ரு, அது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க மக்கள்ஸ். மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை, கம்மியாக தான் கூட்டம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வாங்கிப்பாங்க எங்கேயாச்சும் போயிட்டு. இங்கே எப்போயாச்சும் சும்மா கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கீழே லைட்டாக இருக்குது. ஆனால் வந்து 3வது மாடியில் பார்த்தீங்களா கேம் ஏரியா, ஃபுட் கோர்ட்லாம் இன்னும் பெருசு பண்ணியிருக்கலாம். உட்காரது இடம் இல்லை, அவ்வளோ சர்வீஸே பண்ண முடியல, அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் மக்கள்ஸ். சரிங்களா, செம்ம ஒருத்தர் இடம், கண்டிப்பாக வாங்க. சரிங்களா, ஓகே மக்கள்ஸ், பாய்.